அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் சினிமாவை பற்றி பார்க்க போகிறோங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர் ஆகணும், நடிகை ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும், சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு 10 பேராச்சும் ஜாதகம் பார்க்க வந்துடுறாங்க. குறைஞ்சது ஓகேங்களா, வந்துடுறாங்க. இந்த துறையில பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த சினிமா டிபார்ட்மெண்ட்ல நிறைய மக்கள் வாய்ப்பு கேட்டு நம்ம ஏதாச்சும் சாதிக்க மாட்டோமா, நம்ம ஏதாச்சும் பெரிய அந்த படத்துல எல்லாம் வரமாட்டோமா, நம்ம பேர் எல்லாம் நம்மளுக்கு பேரு புகழ் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது சினிமா. அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அதை ட்ரை பண்ணின்னு இருக்கிறாங்கன்றது இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்த பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது. நானும் இந்த பதிவு ரொம்ப நாளா எடுக்கணும் சினிமா அமைப்புக்கு, சினிமால சாதிக்கிறதுக்கு, சினிமால சம்பாதிக்கிறதுக்கு, சினிமால பேரு புகழ் அடைவதற்கு ஜாதகம் எப்படி இருக்கணும், எப்படி தசாபுக்தி வரணும், எந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த கிரகம் எப்படி இருக்கணும், நிறைய நாள் நான் இதை நினைப்பேன். ஜாதகம் பார்ப்பாங்க, இதுக்கு ஒரு பதிவு போடணும்னு நினைப்பேன், அப்புறம் அப்படியே மறந்துடுவேன். அப்படியே ரொம்ப நாள் போயிடுச்சு. ரைட்டுங்களா? இப்போ நான் சொல்றேன், ஃபார்முலாஸ் சொல்றேன், 100% துல்லியமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான், உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், சினிமால 10 பேர் ஜெயிச்சவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஜாதகம் இருக்கணும், சினிமால தோத்தவங்களுடைய ஜாதகம் இருக்கணும். அப்பதான் நான் சொன்ன ஃபார்முலா எந்த அளவுக்கு அக்யூரேட்டா சினிமால ஜெயிப்பதற்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியும். கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமான்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்கல்ல. இப்போ நான் ஜாதகம் பார்க்கும்போது, இப்போ மக்கள் ஜாதகம் பார்க்க வராங்கல்ல, வேலைக்கு போறவங்க எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க வருவாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போறவங்க நான் வெளிநாட்டுக்கு போவேனா, எனக்கு அந்த அமைப்பு இருக்கா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, அந்த வேலை கிடைக்குமான்னு மக்கள் எல்லாம் ஜாதகம் பார்க்க வருவாங்க. இவங்கெல்லாம் இது காமனான முக்கியமான கேள்விகள், மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள். தொழில் பண்ணலாமா, பிசினஸ் பண்ணலாமா, பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுக்கலாமான்னு ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஏன் நிறைய பேர் அரசியல்ல இந்த கேள்வி, அரசியல் கேள்வி, தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி வரும், வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி வரும். நான் அரசியல்ல ஈடுபடலாமா, நான் இந்த கட்சியில சேரலாமா, இந்த கட்சியில கூப்பிடுறாங்க போலாமான்லாம் கேட்பாங்க. ஆனா சினிமால இருக்கிறவங்க நான் சினிமால போலாமா, நான் டைரக்டர் ஆகலாமா, நான் கதாநாயகன் ஆகலாமா, நான் கதாநாயகி ஆகலாமான்னு கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி சார் 10 பேர் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கறாங்கன்னா, அதுதான் ஹைலைட்டே. அவங்களுடைய பெற்றோர்கள் பார்ப்பாங்க, அவங்களுடைய நண்பர்கள் பார்ப்பாங்க, அவங்களுடைய மனைவி கணவன் பார்ப்பாங்க, சில பேரு சக்சஸ் ஆயிட்டு பார்ப்பாங்க, சில பேரு அந்த சினிமால தோல்வி அடைஞ்சு வாழ்க்கையில எதையாச்சும் தொலைச்சு அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. ஆனா அவங்க முடிவு எடுக்கும் போது, நான் ஒரு டைரக்டர் ஆகணும், நான் ஒரு நடிகர் ஆகணும், நடிகை ஆகணும்னு முடிவு எடுத்துட்டு அந்த பாதையில போறாங்கல்ல, அப்ப கேட்கவே மாட்டாங்க. இந்த சினிமால இருக்கிற மிகப்பெரிய மைனஸான ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒன்னு தோல்வி அடைஞ்ச பிறகு நம்மளுக்கு ஏன் தோல்வி வந்ததுன்னு பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சு நம்ம ஜெயிக்கலையேன்னு வருவாங்க. இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், இவன் இத்தனை வருஷமா இதுல டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கானே, இவனோட வாழ்க்கையே இதுல போச்சே, இவனுக்கு இந்த சினிமான்ற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையான்றத அவங்க அம்மா அப்பா, நண்பர்கள், உறவினர்கள், அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் விஷயம். இந்த சினிமான்றது ஒரே வார்த்தையில சொல்றேன், அது ஒரு மாய வலை. அது ஒரு மாய வலை. அந்த மாய வலைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அந்த மாய வலைக்குள்ள எல்லாமே இருக்கு. பேர் இருக்கு, புகழ் இருக்கு, ஆடம்பரம் இருக்கு, லக்ஸரி இருக்கு,
காமம் இருக்கு, என்னென்னவோ அதுக்குள்ள மனிதன் ஆசைப்படக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் போதை சம்பந்தமான எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. வேற எந்த தொழிலுமே இந்த மாதிரி கிடையாது. மனிதன் விரும்பக்கூடிய போகங்கள், அவன் ஆசைப்படக்கூடிய, அவன் தப்பு பண்ணணும்னு நினைக்கிற எல்லாமே ஒரு தொழில்ல இருக்குதுன்னா அது சினிமா. ஆனா இதுல என்ன கொடுமைனா, அது லட்சத்துல ஒருத்தருக்கு சக்சஸ கொடுக்குது, 1000த்துல ஒருத்தருக்கு கொஞ்சமா இன்கம் தருது, பல பேர் அந்த தொழில் நாசம் பண்ணுது. எப்படி நாசம் பண்ணுதுன்னு நான் என் அனுபவத்துல சொல்றேன். சினிமா சினிமா சினிமான்னு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமே இருப்பார். சினிமா சினிமான்னு அந்த பெண் அந்த திருமணத்தையும் தொலைத்து அவளுடைய உடம்பையும் தொலைத்து நிப்பா. சினிமா சினிமான்னு நல்லா படிச்சுட்டு அந்த வேலைக்கு போவாம வெளிநாட்டு ஆஃபர் இதெல்லாம் ஒரு கொடுமையான சில ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேன். வெளிநாட்டுல 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பளம் தரேன்னு அந்த வேலைக்கு போவாம அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு சினிமாக்குள்ள போனவங்க, வெளிநாட்டுல இருந்து இந்த வேலை வேணான்னு தூக்கி போட்டுட்டு சினிமாக்குள்ள வந்தவங்க, பிசினஸ் அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு, எனக்கு பிசினஸும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு சினிமா தான் பிசினஸ்குள்ள வந்தவங்க, அப்பா அரசியல்வாதியா இருப்பாரு, அந்த அரசியல்வாதியவே காலி பண்ணக்கூடிய ஒரு பையனாக இவர் இருப்பாரு. நல்ல ஒரு படிச்சுட்டு, இன்னைக்கு இருக்கிற பசங்கள் எல்லாம் படிச்சுட்டு இந்த சினிமா மோகம் எப்படி வருதுன்னா அந்த ஜாதக கட்டத்துல இருக்கும். நான் சொல்றேன், ஜாதகத்துல இருக்கிற எல்லா முக்கியமான பாயிண்ட்டும் நான் சொல்றேன், எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அந்த சினிமா மோகத்துல படிச்ச படிப்பு, அந்த கல்யாணம், வேலை, இன்கமு, குழந்தை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல ஜஸ்ட் 1% மக்கள் தான் ஜாதகம் பார்க்க வராங்க. அதுவும் பாதிக்கப்பட்ட பிறகு இல்ல சக்சஸ் ஆன பிறகு வராங்க. படம் ஃபெயிலியர் ஆன பிறகு எனக்கே தெரியாதுங்க, என்னென்னவோ படம் பேர் சொல்றாங்க. அந்த படம்லாம் எப்போ வந்தது எப்போ போச்சுன்னு தெரியல. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பண்றேன்னாங்க, நெட்ல போட்டு பார்த்தா கூட அந்த படத்தோட ரெக்கார்டே இல்லை. எத்தனையோ பேர் படத்தை எடுத்துட்டு அப்படியே எத்தனையோ டைரக்டர் எத்தனையோ ப்ரொடியூசர் காசை போட்டுட்டு, அதுக்கு அப்போதான் எனக்கு தெரிய வந்தது இந்த துறையில இவ்வளோ பணம் உள்ள போய் மாட்டுதுன்றது அப்பதான் தெரிய வருது. இவ்வளோ அப்படியே குப்பையா போய் அப்படியே ஒரு படத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து அது போய் மாட்டிக்குது. ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டு அந்த உழைப்பும் மாட்டிக்குது, டைமும் மாட்டிக்குது, கடனை வாங்கி இதை வாங்கி எல்லாம் போய். ஆனா இதுல சக்சஸ் பண்றவங்க லட்சத்துல ஒருத்தவங்க, 1000த்துல ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க லைட்டா, அதுவும் பெரிய லெவல்ல கிடையாது. சில பேர் லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு புகழ் இருக்கு ஆனா பணம் கிடையாது. சில பேர் லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு பணம் இருக்கு புகழ் கிடையாது. இது இப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த துறைக்கு முக்கியமான கதாநாயகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் காமம், லக்ஸரி, புகழ், ஒரு போதை, ஒரு ராஜ போதையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க. ரைட்டுங்களா? இவர் ஜாதகத்துல கெட்டிருந்தார்னா, சில இடத்துல இருந்தெல்லாம் கெட்டிருந்தார்னா அப்படியே நாசம் பண்ணி விட்டுருவார். சினிமாவை காரகமாக வைத்து, சினிமாவில் மோகத்தை வர வைத்து, ஆரம்ப காலத்துல சான்ஸ் கிடைக்கும், அதுதான் கொடுமை. இவன் சும்மா ஏதாச்சும் வேலைக்கு போயின்னு இருப்பான், இந்த பொண்ணு சும்மா எங்கேயாச்சும் ஒழுங்கா சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சுன்னு இருக்கும். நீ பாக்கறதுக்கு நடிகை மாதிரி இருக்க, நீ பாக்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்க, உன்னை இந்த டைரக்டர் கூப்பிடுறாங்க, உன் ஃபோன் நம்பர் கேட்டாங்க, உன்னை இதுக்கு ஆடிஷனுக்கு வர சொன்னாங்க, நல்லா போயின்னு இருக்கிற பொண்ணை அப்படியே அதுக்குள்ள கூட்டின்னு ஏதோ சான்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் சில இது நடந்து எல்லாமே டோட்டலா அப்செட் ஆயிடும். இதுல ஒருத்தங்க 2 பேர் தான், இப்படி கொஞ்சம் பேர் தான் இதுல இந்த மாதிரிலாம் மாட்டுறாங்கன்னு கேட்டா கிடையாது. ஏகப்பட்ட மக்கள் இந்த சினிமால மாட்டுறாங்க, வெளியே தெரியறது இல்ல, அவங்க குடும்பத்தோடவே அப்படியே போயிடுறது, இதை வெளியே ஷேர் பண்ணிக்கிறதும் இல்லை. நான் இந்த வீடியோ போடுறேன்,
ஒரு 2 வருஷம் கழிச்சு பாருங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு போய் பாருங்க. அப்ப நிறைய பேருக்கு அது வந்து புரியும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ சினிமால எப்படி இருந்தா ஜெயிப்பாங்க நான் அதை சொல்றேன். சினிமால எப்படி இருந்தா அது உங்க வாழ்க்கைய டிஸ்டர்ப் பண்ணுன்றத சொல்றேன். சினிமால ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு சினிமாக்குள்ள போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராலஜரை பார்க்கணும். நீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு கெட்ட நேரமே வருதுன்னு வைங்களேன், ஒரு கெட்ட தசாபுக்தியே வருதுன்னு வைங்களேன், ஒரு கெட்ட பீரியடே இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பீரியட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல முடிஞ்ச பிறகு ஒரு மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைச்சிரும். அவங்க போய் ஜாதகம்லாம் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தொழில் தோல்வியில போயின்னு இருக்குன்னு வைங்களேன், ஒரு அஷ்டமத்து சனி 7.5 சனி ஒரு கெட்ட தசா புக்தி இதெல்லாம் போன பிறகு அது மாறிடும். அவர் தொழில் பண்ணி வாழ்க்கையை பொழைச்சிப்பார். ஆனா இந்த சினிமான்ற துறை அப்படி கிடையாது. இந்த சினிமா வந்து அப்படியே உள்ள இழுத்து பல வருடங்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் மக்களை நாசம் பண்ணுது. ரைட்டுங்களா? எப்படி ஜாதகம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், தசாபுக்தி வரணும், கோச்சாரம் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த 3 இருக்கணும். நீங்க சினிமாக்குள்ள உள்ள வரணும்னு உங்களுக்கு அழைப்பு வரும்போது, உங்களுக்கு ஆசை வரும்போது உங்க ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்களுக்கு நல்ல தசாபுக்தி வரணும். முக்கியமா 2 தசை தான். நீங்க சினிமால நீங்க சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 தசை தான். என்ன தசைன்னு நான் சொல்றேன். கோச்சாரம் நல்லா இருக்கணும், 7.5 சனி அஷ்டமத்து சனி இருக்கக்கூடாது. இத நீங்க ஒரு 10 அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் காட்டி அந்த 10 அஸ்ட்ராலஜரும் உன் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? எதுக்கு தெரியுமா 10 அஸ்ட்ராலஜர் சொல்றேன்? சில பேர் வந்து தப்பா சொல்லிடுவாங்க. ரைட்டுங்களா? அதுக்குதான் பார்த்து அந்த 10 பேரும் உன் ஜாதகம் நல்லா இருக்கணும், உன் ஜாதகம் நல்லா இருக்கு, நீங்க பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லணும். ரைட்டுங்களா? உங்க வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பண்ணணும். இத 3 வந்து பேசிக்கான விஷயம் இருக்கணுங்க. ரைட்டா? ஓகே. சினிமால வந்து நீங்க ஒரு புகழ் ஒரு மனிதனுக்கு வருது, ஒரு பணம். சினிமான்றது கொஞ்சமா பணம் எல்லாம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிடையாது. மாசம் 30,000 ரூபாய் வரக்கூடிய துறை கிடையாது. 1 லட்சம் வரக்கூடிய துறை கிடையாது. வந்தா பல்கா வரும், இல்லைன்னா வரவே வராது. இன்னைக்கு நீங்க சினிமால ஜெயிச்சவங்களை எத்தனையோ பேர் கேளுங்க. சாப்பாட்டு கஷ்டப்பட்டிருக்கேன், டீக்கு கூட காசு இல்லாம நின்று இருக்கேன், எத்தனையோ நாள் நான் ரோட்ல சினிமால சான்ஸ் கேட்டுட்டு கூலி வேலை எல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொடுக்கவே கொடுக்காது, கொடுத்தா அதுக்கப்புறம் எவ்வளவு கொடுக்குதுன்னு தெரியவே தெரியாது. ஒண்ணு அது, அதாவது அடிச்சா மொட்டை வச்சா குடுமி, அந்த மாதிரி கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சினிமா. சோ உங்களுக்கு ஜாதகம் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த துறையில் ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க வந்து வெற்றி அடைவீங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தசை வரணும். அதாவது நீங்க ஒரு நடிகர் ஆவறீங்க, நடிகை ஆவறீங்க, இல்ல ஒரு சிங்கர் ஆவறீங்க, இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆவறீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆவறீங்க. உங்களை பத்தி மக்களுக்கு தெரிய வேணும், புகழ் கிடைக்கணும்னா கண்டிப்பா தசை வர வேண்டும். அதுக்கு 2 தசை தான், சுக்கிர தசை ராகு தசை. இந்த தசை உங்களுக்கு வருதான்றத பார்க்கணும். ரைட்டுங்களா? வேற எந்த தசை வந்தாலும் சினிமாவில் புகழை கொடுக்காது. இது வரைக்கும் எத்தனையோ பேர் சினிமால சக்சஸ் ஆனவங்கள வந்து பார்த்திருக்கேன். இந்த தசை தான். டைரக்டரை தவிர உங்களுக்கு புகழ், அதாவது நடிகர் நடிகை அப்படியே உங்களை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க பாத்தீங்களா, டைரக்டரை தவிர. டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு இந்த தசை இல்லைனாலும் யோக தசையாக இருந்தா அது கொடுத்துரும். ஆனா நீங்க நடிக்கணும், உங்க மூஞ்சி வெளியே வரணும், உங்க மூஞ்ச வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒன்னு சுக்கிர தசை வரணும், இல்ல ராகு தசை வரணும். 2 தசை தான். வேற எந்த தசை நடந்தாலும், உங்க ஜாதகம் யோகமாக இருந்தாலும், வேற எந்த தசை, குரு தசை நடக்குது, வேற ஏதாச்சும் சனி தசை நடக்குது, கேது தசை நடக்குது, சூரிய சந்திர செவ்வாய் தசை நடக்குது, அது உங்க யோக தசையா இருக்கட்டும், உங்க லக்னாதிபதி தசையா இருக்கட்டும், உங்க பஞ்சமாதிபதி தசையா இருக்கட்டும், யூஸ் ஆகாது. ரைட்டுங்களா? நீங்க பிரபலம் ஆகணும், புகழ் வரணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஆவறதுக்கு வந்து நிக்கலாம் மாட்டாங்க. டைரக்டர், நடிகர், நடிகை, இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஓகே.
அப்புறம் உங்களுக்கு கோச்சாரம் கிளீனா இருக்கணும். 7.5 சனி அஷ்டமத்து சனி இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஓகே. சினிமால நடிகர் நடிகை, ரைட்டுங்களா, இந்த டைரக்டர், இந்த 3 பேருக்கும் ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருக்கணும், கெட்டிருக்கணும். திருப்பி சொல்றேன், நடிகர் நடிகைக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, டைரக்டருக்கு ட்ரை பண்றீங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் முழுமையாக நேர்வலு பெற்று சுபத்தன்மையாக இருந்தா சினிமால நீங்க நடிகர் நடிகை டைரக்டர் ஆக முடியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நடிகர் நடிகை டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க தான் தெரியும். சுக்கிரன் வலுவாக இருந்து கெட்டிருக்க வேண்டும். சுக்கிரன் வலுவாக இல்லாமல் கெற்று இருந்தால் அந்த சினிமா துறையில் வாழ்க்கையை தொலைக்க நேரிடும். உடம்பு ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடும். என்கிட்ட ஜாதகம் பார்த்த பல பெண்கள்ல சுக்கிரன் கெட்டு வலு இழந்து இருக்கிறவங்க. இங்க சான்ஸ் தரேன் சொன்னாங்க. அந்த படத்துல சில பெண்களை வைத்து படமே எடுப்பாங்க, படம் வெளியே வராது. சுக்கிரன் உங்க ஜாதகத்துல கெட்டு இருந்தால் கண்டிப்பாக சினிமால என்ன பண்ணாலும் ப்ரொடியூசரும் ஆக முடியாது, எந்த டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா இந்த சினிமாக்கு ஹீரோவே சுக்கிரன் தான். ரைட்டுங்களா? இந்த சினிமால சாதிக்கணும் சார், பெரிய நடிகர் ஆகணும் சார், பெரிய நடிகன் ஆகணும், ஜாதகம் வலுவா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தசாபுக்தியும் இந்த சுக்கிர ராகு தசையா வர வேண்டும். அதுக்கப்புறம் கோச்சாரமும் கிளீனா இருக்கணும். இந்த சுக்கிரன் 10-11 இருக்க வேணுங்க. 10-11 இருக்க வேணும். இல்லை என்றால் உங்களுக்கு சுக்கிரனோட வீடு 10ஆம் வீடு அல்லது 11ஆம் வீடாக இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? இந்த சுக்கிரன் ராகு கேதுவுடன் சேர வேண்டும். ஃபர்ஸ்ட் கிரேடு பாத்தீங்கன்னா ராகு, இன்னொன்னு கேது. 3ஆவதா செகண்ட் வேணா பாத்தீங்கன்னா செவ்வாயை வைக்கலாம், அது கொஞ்சம் ரேரு. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க சினிமால நடிகர் ஆகணும் நடிகை ஆகணும்னா சுக்கிரனோட ராகு இல்ல கேது சேர வேணும். இந்த ராகு கேது 10-11 இருக்க வேணும். இல்லைன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு சுக்கிரனாக இருக்க வேண்டும். இந்த ராகு தசை சுக்கிர தசை வர வேண்டும். 2 பேர் தான் நிழல் கிரகம். இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா நிழல் கிரகம். ஒரு விஷயத்த, ஒரு நார்மல் கிரகம் ஒரு விஷயத்த தூக்கி இப்படி கொடுக்கும், கையில எவ்வளவு வருதோ அதை தூக்கி கொடுக்கும். இந்த நிழல் கிரகம் அதுக்கு கையே கிடையாது, அது எவ்வளவு தூக்கி கொடுக்கும்னா அதுக்கே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு திடமான கிரகத்துக்கும் நிழல் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால், இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயின்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சைடு தெருவிளக்கு இருக்கு, இந்த சைடு ஒரு வால் இருக்குன்னு வைங்களேன். உங்களுடைய நிழல் ஒரு சமயத்துல பார்த்தா சின்னதா இருக்கும், தரையில இருக்கும், சின்னதா இருக்கும். சில சமயம் பாத்தீங்கன்னா அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்ல உங்க உருவம் உங்களை விட பெருசா பூதம் மாதிரி காட்டும். உங்க ஜாதகத்துல ராகு கேது பூதம் மாதிரி உங்களை தூக்கி காட்டணும். அப்பதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும், உலக மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்க யாருன்றது தெரிய வரும். நீங்க ஒரு நல்லா சம்பாதிக்கணும், சினிமால போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும், ஒரு நடிகர் ஆகணும், ஒரு நடிகை ஆகணும், உங்களுக்கு அதுல இருந்து நல்ல பேமெண்ட் வரணும், இல்ல ஒரு ஓடிடியில உங்க சக்சஸ் ஆகணும், நீங்க அந்த துறையில நீங்க சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ப்ரொடியூசரா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், 10-11 குறைந்தது 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம், 5 கிரகம் அமர வேண்டும். எத்தனை பாயிண்ட் வருது பாருங்க. ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றாரு, தசாபுக்தி வரணும்ன்றாங்க, அதுவும் பர்டிகுலரா இந்த தசாபுக்தி தான் வரணும்ன்றாங்க, கோச்சாரம் கிளீனா இருக்கணும்ன்றாங்க, சுக்கிரன் கெட்டு இருக்கணும்ன்றாங்க, ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றாங்க,
பத்தாம் அதிபதியா சுக்கிரன் வரணும்ன்றாங்க, இல்ல 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரணும்ன்றாங்க, 11ஆம் அதிபதியா சுக்கிரன் வரணும்ன்றாங்க, இல்லைன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காரணும்ன்றாங்க. இதெல்லாம் இந்த குடும்பம்லாம் பத்தாதுன்னு 10-11ல கிரகங்கள் ஸ்ட்ராங்கா உட்காரணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படியே வந்து அந்த லாபங்களை, தொழில் அமைப்பை உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும், லாபங்களை உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும். ரைட்டுங்களா? குறைந்தது 2 கிரகமாச்சும் பலமாக அமர வேண்டும். அந்த கிரகம் ரொம்ப பலமான கிரகமாக இருக்க வேண்டும். இப்போ சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு உட்கார்றாங்கன்னு வைங்களேன், அந்த மனிதன் இந்த உலகத்தில் எதை வேண்டாலும் அடைய முடியும். சுக்கிரன் ராகு 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தா. சுக்கிரனோட குரு சேர்ந்துட்டாருன்னு வைங்க, அவங்க சினிமால நடிகர், நடிகை, டைரக்டர் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஆக முடியாது. சுக்கிரனோட குரு சேர்ந்தால் திருக்பலம் ஆகி விடுவார். அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உங்களை கூட்டு போக மாட்டார். அது ஒரு சூப்பர் காம்பினேஷன். சுக்கிரன் குரு சேருவது லாபஸ்தானத்துல 10ஆம் இடத்துல, அது சூப்பர் காம்பினேஷன். வேற இடத்துல உங்களுக்கு புகழ், பணம் கொடுக்குமே தவிர இந்த சினிமா விஷயத்துல அப்படி ஆவாது. ரைட்டுங்களா? ஆனால் இந்த சுக்கிரன் குரு புதன் சேர்ந்து இருந்தால் நீங்க சினிமால இருக்கிற கலை, அதாவது பாட்டு பாடுறது, பாட்டு எழுதுறது, இசை அமைப்பது, இந்த சவுண்ட் சர்வீஸ் பண்ணுவது, இந்த ராகம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொண்டு போவோம். ஆனா இந்த டைரக்டர், இப்போ என்கிட்ட யார் வராங்க நடிக்கிறதுக்காக சான்ஸ் கேட்டு வராங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆண் வராங்க, பெண் வராங்க. டைரக்டருக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கு, அப்புறம் இந்த ஓடிடி சர்வீஸ், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து சான்ஸ் கேட்டு வந்து ஜாதகம் பாக்குறாங்க. இவங்களுக்கு இந்த சுக்கிரன் குரு புதன்லாம் சேர்ந்து இருந்தா செட் ஆகாது. அதே மாதிரி இந்த சுக்கிரன் கெட்டு வலுவாக இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? லாபஸ்தானத்துல நிறைய கிரகங்கள் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே. சினிமால மெயினா வந்து நிறைய பேர் வந்து போறதுக்கு மெயின் ரீசனே நல்லா சம்பாதிக்கணும், இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்கு கார் கிஃப்டா கொடுத்தாங்க, அதுல இருக்கிற இன்ஸ்பிரேஷனே என்ன தெரியுங்களா? அது ஏன் அந்த துறை அவங்கள வந்து கவர்து தெரியுமா? சில கேட்டகரி மக்கள் அவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல பார்த்து அந்த துறை மேல அவங்களுக்கு ஈர்ப்பு வருது. ஓகேங்களா? சில கேட்டகரி மக்கள் பெண்களால ஈர்க்கப்பட்டு உள்ள போறாங்க. இதுதான் உண்மை. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாமே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. பெண்களால ஈர்க்கப்பட்டு, ஏன்னா அந்த பெண்களும் சுக்கிரன் தான், சினிமாவும் சுக்கிரன் தான். அந்த பெண்களால போனா வந்து நிறைய அங்க பொண்ணுங்க இருப்பாங்க, அழகழகா இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் நடிக்கலாம், இந்த மாதிரிலாம் ஆசைகள். ஒன்னு சில கேட்டகரி பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு போவாங்க. சில பேர் இந்த சினிமாக்காரங்க வாழ்ற அந்த ஆடம்பர வாழ்க்கையை வச்சு போவாங்க. சில பேர் இந்த பெண்களை மோகமாக வைத்து போவாங்க. சில பேருக்கு எதுவுமே இருக்காது, புகழோடைய அந்த மோகம் இருக்கும். அதையும் இந்த சுக்கிரன் பண்ணுவார். புகழ், நம்ம டிவில வரணும், நம்மள பேட்டி எடுக்கணும், நம்ம இதுல வரணும், அதுல வரணும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருவாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரணும்னா ஜாதகத்துல கிரகங்கள் 10-11ல கிரகங்கள் வலுவாக அமர வேண்டும். உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாதாங்க உங்களுக்கு சினிமால நீங்க ஜெயிக்க முடியும். இப்போ உங்களுக்கு 25 வயசு ஆகுது. இப்போ உங்களுக்கு சினிமா மேல ஆர்வம் வருது. நீங்க வந்து சினிமாக்குள்ள போறீங்க. அப்போ உங்களுக்கு 7.5 சனி வருது. கண்டிப்பா அங்க போயிட்டு பெரிய பிரச்சனையை பார்த்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வருடங்களை வேஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு தப்பான தசை வருது, இல்ல உங்களுக்கு சினிமாவுக்கு சம்பந்தப்படாத ஒரு தசை வருது, அதுவும் அதை தான் பண்ணும். இது வரைக்கும் நான் ஜெயிச்சவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போற இடம், அந்த அந்த திரைத்துறையில உள்ள போகும்போது சுக்கிரதசை இருக்கணும், இல்ல ராகுதசை இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தசை மாறலாம். ராகு தசை முடிஞ்ச பிறகு குரு தசை வந்தா அதை அப்படியே கண்டினியூ பண்ணும். சுக்கிரதசை முடிஞ்ச பிறகு சூரிய சந்திர தசை வந்தா அப்படியே கண்டினியூ பண்ணும். ரைட்டுங்களா? ஆனால் இந்த தசைகள் இல்லாம பெரிய லெவல்ல பண்ணாது. சில டைரக்டர், ரைட்டுங்களா, சில டைரக்டருக்கு ஜாதகம் வலுவாக இருந்து
தசாபுக்தி சுக்கிர தசை ராகு தசை வரவில்லை என்றாலும் ராஜயோக தசை வந்து ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு 7ஆம் இடம் கெட்டு 10-11ஆம் இடத்தில் கிரகங்கள் அமர்ந்து யோகங்கள் இருந்தா அவங்க சூப்பர் டைரக்டர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அப்போ வந்து சுக்கிர தசையும் ராகு தசையும் வர வேண்டாம். வேற எந்த தசை ராஜயோக தசை வந்தாலும் அவங்களுக்கு அந்த டைரக்டர்ன்ற அந்த ஒரு மரியாதை பேரு புகழ கொடுத்துரும். ரைட்டுங்களா? முக்கியமா சினிமால நீங்க பெருசா சம்பாதிக்கணும், பெருசாலாம் வேணாம், ஒரு 20 லட்சம் ரூபாய் செக் வாங்கணும். ஒரு 20 லட்ச ரூபா நீங்க ஒரு படத்துல போய் நடிக்கிறீங்க, இல்ல ஓடிடியில போய் நடிக்கிறீங்க, ஒரு 20 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு பேமெண்ட் ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னா 2 யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கணும். தர்ம கர்மாதிபதி யோகம், மகாதன யோகம். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த மனிதனை தொழிலில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து முன்னேற வைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகத்தோடைய அந்த கோர், அந்த ஒரு தன்மை இதுதான். வரக்கூடிய தடைகள், எதிரிகள், தோல்விகளை வெற்றி பதியாக மாத்தோம் தர்ம கர்மாதிபதி யோகம். மகாதன யோகம் என்ன பண்ணோம்னா ஒரே டைம்ல பெரிய பணம் எதிர்பார்க்காம, நேற்று வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருப்பார், டீக்கு வழி இல்லாம இருப்பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் கார்ல போவார். அப்படியே ஒரே வருஷம், ஒரு 3 மாசம் கேப்ல, 6 மாசம் கேப்ல, ஒரு வருஷம் பீரியட்ல ஒரு பெரிய பணம் வரும். ரைட்டுங்களா? இதுதான் விஷயம். சினிமால இத்தனை பாயிண்ட்ஸ் இருந்தாதான் சக்சஸ் ஆகுறாங்க. இதை நான் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணிட்டேன். நீங்க வந்து எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க, சக்சஸ் ஆனவங்க நான் இது ஒரு சேலஞ்சாவே தரேன். எத்தனை ஜாதகத்தை வேணா எடுத்து பாருங்க, எத்தனை ஜாதகம் தோத்து போனவங்களை போய் எடுத்து பாருங்க. இது வந்து டெஃபினட்டா இருக்கும். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரைட்டா? ஓகே. ஏன் சார் இத்தனை ஃபார்முலா? அதாவது வேற எந்த அரசியல்வாதி கூட இத்தனை ஃபார்முலா கிடையாதுங்க. பிசினஸ் பண்றதுக்கு இவ்வளவு ஃபார்முலாலாம் வேணாங்க. ஜாதகம் கொஞ்சம் ஒருத்தர் ஒரு வேலைக்கு போறாரு, ஒரு பிசினஸ் பண்றாருன்னா ஜாதகம் ஒரு 50%, 60% வலுவா இருந்து ஒரு நார்மலான தசை வந்தாலே அவர் தொழில் பண்ணுவாரு, வேலைக்கு போவாரு. கோச்சாரம் நல்லா இருந்தா, 7.5 சனி, அஷ்டமத்து சனி எல்லாம் இல்லாம இருந்தா அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், ஒரு நல்ல தொழில் பண்ணி அவர் சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை காப்பாத்தின்னு இருப்பார். ஆனா சினிமாக்கு ஜாதகம் நல்லா இருக்கணும், தசாபுக்தி நல்லா இருக்கணும், அதுலயும் குறிப்பா சுக்கிர தசை ராகு தசை வரணும், அதுக்கப்புறம் கோச்சாரம் வழிவிடணும். ரைட்டுங்களா? அப்புறம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இவங்களாம் இருக்கணும். இல்லைன்னா 10-11 கிரகங்கள் இருக்கணும். இல்லைன்னா சுக்கிரன் 10ஆம் அதிபதி இல்ல 11ஆம் அதிபதியா வரணும். அப்புறம் அந்த யோகம் இருக்கணும், தர்ம கர்மாதிபதி யோகமோ மகாதன யோகமோ இருக்கணும். 10 அதுக்கு கிட்டத்தட்ட 8-9 பாயிண்ட்ஸ் வந்து லைனா கோர்வையா அப்படியே வந்தாதான் இந்த துறையில ஜெயிக்க முடியும். சார் எனக்கு ஜெயிக்கலாம் வேணாம் சார், சினிமால ஒரு ஓரமா இருந்தா போதும், சினிமால ஏதோ ஒரு 50,000 1 லட்சம் சம்பாரிச்சா போதும்னா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகம் ஒரு 50,000 1 லட்சம் போதும், ஏதோ ஒரு சினிமால ஒரு துறையை ஒரு தொழிலா வச்சுக்கின்னு நான் சுத்தின்னு இருக்கேன், எனக்கு அது போதும், எனக்கு பெருசா நடிகர்லாம் ஆகணும்லாம் ஆசை கிடையாதுன்னு இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் அதிபதி இல்ல 11ஆம் அதிபதியாக வர வேண்டும். சுக்கிரன் ராகு கேது செவ்வாய் பாப கிரகங்களுடன் சேர்ந்து சனியுடன் சேர்ந்து ஒரு இடத்துல 10ஆம் இடம் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து ஜாதகம் ஓரளவுக்கேனும் வலுவடைந்து ஒரு நார்மலான ஒரு தசை வந்து சுக்கிரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் 10-11, ரைட்டுங்களா? இந்த இடத்துல 1-11ன்றது அந்த ஒரு 11ஆம் இடம் என்றால் அந்த கிரகம் அங்க உட்காருது இல்ல, அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரும். 10-11 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த கிரகமே அந்த தொழிலை உங்களுக்கு கொடுக்கும். இல்ல லாபஸ்தானத்துல இருக்குது, இல்ல அந்த கிரகம் வந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு லாபங்களை கொடுக்கும். சில பேருக்கு இந்த காம்பினேஷன் 2ஆம் இடம் தனஸ்தானத்துல இருந்தும் அந்த சுக்கிரனோட துறையில இருந்து காசு கொடுப்பார். ரைட்டுங்களா? இந்த இசை பாட்டு பாடுறது இவங்க இந்த 10-11 சொன்னல அப்படியே 3ஆம் இடத்துக்கு வந்துருங்க. அப்படியே 3ஆம் இடத்துக்கு வந்துருங்க. நீங்க பாட்டு பாடுறீங்க, இசை வாசிக்கிறீங்க, அப்படியே 3ஆம் இடத்துக்கு வந்துருங்க. நீங்க கதை எழுதுறீங்க, உங்களுக்கு திங்கிங் இதாகணும், நீங்க வந்து அப்படியே பெருசா ஒரு கதை எழுதுறீங்க, பாட்டுக்கு ரிலிக்ஸ் எழுதுறீங்கன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம்.
சினிமா துறையில இருந்து இப்போ நான் வந்து சினிமாவில் கேட்டரிங் பண்றேன், சினிமாவில் நான் வாடகை விடுறேன், வண்டி வாடகை விடுறேன், சினிமாவில் இந்த வேலையை பண்ணி கொடுத்தா எனக்கு காசு கொடுப்பாங்க. 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி. இந்த சுக்கிரன் இவங்க ராகு இதெல்லாம் வந்து 2ஆம் அதிபதி இல்ல 2ஆம் இடத்துல இருந்து தசை வர வேண்டும், இல்ல சுக்கிரன் வந்து 2ஆம் அதிபதியாக இருக்க வேண்டும். ரைட்டுங்களா? இதெல்லாம் தான் ஃபார்முலா. எதுக்கு சார் இந்த துறையில இத்தனை ஃபார்முலானா? வேலைக்கு போறவங்களுக்கு இத்தனை ஃபார்முலாலாம் கிடையவே கிடையாது, பிசினஸ் பண்றவங்களுக்கும் இத்தனை ஃபார்முலா கிடையாது, அரசியல்வாதிகளுக்கும் இத்தனை ஃபார்முலா கிடையாது, அரசு ஊழியர்களுக்கும் இத்தனை ஃபார்முலா கிடையாது. சினிமால ஏன் இத்தனை ஃபார்முலா வருதுன்னா, சினிமா என்பது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து எடுத்தாரு சில வருடங்களுக்கு முன்னாடி. அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம க்ளோஸ் ரிலேஷனோட வீட்டோட பக்கத்துல இருக்கிறார். ரைட்டுங்களா? அவர் ஒரு 45 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்றாரு. அந்த படம் வந்து கொஞ்சம் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த படம் பேர் சொன்னா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேருக்கு, நான் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஏதோ வந்து கொஞ்ச நாள் ஓடிச்சு, ஏதோ ஒரு கொஞ்ச நாள் ஓடி இருக்கு அந்த படம். அந்த படத்துல இருந்து அவருக்கு எவ்வளவு தெரியுமா காசு வந்தது? 25 கோடி வந்தது. அந்த படம் பேர் சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த படமும் ஒன்றும் சக்சஸ் ஆன படம் கிடையாது. அந்த படம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. அது வரைக்கும் என்னுடைய நெருங்கிய உறவினரோட வீட்டில தான், பக்கத்துல தான் அவங்க இருந்தாங்க, வாடகை வீட்டில் இருந்தாங்க. அந்த படம் ஒரே ஒரு படம், ரொம்ப நாள் வேலைக்கு போவாம சினிமாவில் ட்ரை பண்ணி 45 வயசுக்கு மேல ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அந்த படத்துல இருந்து அவங்களுக்கு 25 கோடி வந்தது. அது எப்படி வந்ததுலாம் எனக்கு தெரியாது. அது யாருன்னா நான் சொல்லலை. அதை பத்தி அவங்களுடைய பர்சனல் உள்ளெல்லாம் போக வேண்டாம். அந்த 25 கோடியை வச்சு மனுஷன் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதோட பலனாக ஒரு இடம் வாங்கினார். ஒரு இடம் வாங்கி, அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஏரியா, அது ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஒரு இடம் வாங்கி ஒரு சூப்பரா ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு ஒரு சூப்பரா ஒரு கார் வாங்கிட்டு அந்த வருடம் அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ரைட்டுங்களா? ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்க தமிழ்நாட்டிலே வைங்களேன், சென்னை இருக்கட்டும், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி நகரங்கள்ல எத்தனையோ தொழிலதிபர் இருக்கிறாங்க. காலங்காலமாக தாத்தா தொழில் பண்ணி, பையன் தொழில் பண்ணி, இப்ப மகன் தொழில் பண்ணின்னு இருப்பாங்க. இவங்களுடைய தொழில், இவங்களுடைய சொத்து மதிப்பை நீங்க கூட்டி பார்த்தாலே, பெரும்பாலான குடும்பத்தோடைய சொத்து மதிப்பை நீங்க கூட்டி பார்த்தாலே 5 கோடி 10 கோடி தான் இருக்கும். சில பேர் தான் அதை கிராஸ் பண்ணுவாங்க, 10 கோடியை கிராஸ் பண்ணுவாங்க. பரம்பரையா தொழில இருப்பாங்க, பரம்பரையா அந்த தொழிலை சக்சஸா ரன் பண்ணின்னு இருப்பாங்க. ஹோட்டல் வச்சுன்னு இருப்பாங்க, பரம்பரையா பெட்ரோல் பங்க் வச்சுன்னு இருப்பாங்க, கல்யாண மண்டபம் வச்சுன்னு இருப்பாங்க, மளிகை சாமான் கடை வச்சுன்னு இருப்பாங்க, இரும்பு கடை வச்சுன்னு இருப்பாங்க, சிமெண்ட் கடை வச்சுன்னு இருப்பாங்க. காலங்காலமா ஒரு தொழில் பண்ணின்னு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய சொத்து மதிப்பையே நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 5 கோடி 10 கோடி இருக்கும். ஆனா சினிமா அப்படி கிடையாது. 3 தலைமுறை சேர்த்தா கூட வராத ஒரு வேல்யூவை சினிமா ஒரே ஒரு படத்துல கொடுக்கும். அதனாலதான் அந்த ஸ்பாட்ல அந்த பணம் வரத்தாலதான் இத்தனை விஷயங்கள் லைனா கோர்வையாக வந்தாதான் அது நடக்கும். இப்ப நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் அவருடைய ஜாதகத்துல டச் ஆயிருக்கும். அது ரொம்ப பக்காவா இருந்திருந்தா அவர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு டைரக்டரா மேல 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 25 கோடிக்கு மேல எங்கேயோ போயிருப்பார். ஆனா அந்த படத்தோட அவர் வந்து ஸ்டாப் ஆயிட்டார். அதுக்கப்புறம் 2-3 படம் எடுத்தாரு, ஓடல. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மனிதன் அவங்க தாத்தா தொழில் பண்ணி, அப்பா தொழில் பண்ணி, மகனே தொழில் பண்ணாலும் இன்றைக்கு சூழ்நிலையில் 10 கோடிக்கு மேல அவங்க சொத்து மதிப்பு தாண்டது கஷ்டம். ஆனா இந்த சினிமான்றது ஒரே ஒரு படத்துல இத்தனை கொடுத்துரும், இவ்வளவு கொடுத்துரும். அதனாலதான் பரம்பொருள் இத்தனை விஷயம், இது ஜெயிச்சவங்களுடைய ஜாதகத்துல இத்தனை விஷயம் அப்படியே லைனா வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஜாதகம் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தசாபுக்தி கரெக்டா வரும், யோக தசையா வரணும், அப்புறம் கோச்சாரம் வழிவிட வேண்டும், ஜாதகத்துல யோகம் இருக்கணும், 10ஆம் இடத்துல சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கணும், 10-11 கிரகங்கள் இருக்கணும், சுக்கிரன் நல்லாவும் இருக்கணும் கெட்டும் இருக்கணும். ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன், ராகு, செவ்வாய் 6ஆம் இடம்,
நல்லா அழகா இருக்கும் பொண்ணு. சினிமா சினிமா சினிமான்னு வாழ்க்கையே. இதுதான் சுக்கிரன் கெட்டு நேர்வலு அடியாமல் காலியான இடம். சுக்கிரன் எப்படி சார் கெட்டு நேர்வலுவாக இருக்க வேண்டும் என்றால் 10ஆம் இடத்துல ஒரு ராகுவோட இருக்கணும். 10ஆம் இடத்துல ராகுவோட ஆட்சியா இருக்கிறாருன்னு வைங்க. 11ஆம் இடத்துல கேதுவோட ஆட்சியா இருக்கிறாருன்னு வைங்க. அப்போ அவர் கெட்டும் வலுவா இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ 11ஆம் இடத்துல அவர் வீடே இல்ல, சுக்கிரனோட வீடே இல்ல, கேதுவோட இருக்கிறாரு, ராகுவோட இருக்கிறாரு, செவ்வாயோட இருக்கிறாரு. அந்த பாபகிரகங்களோட கெட்டாலும் லாபஸ்தானத்துல வலுவாக இருக்கிறார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறார், செவ்வாயோட இருக்கிறார், கேதுவோட இருக்கிறார். கெட்டாலும் 10ஆம் இடத்துல கேந்திரத்துல பெருங்கேந்திரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறார். சுக்கிரன் 8லயே இருக்கிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறார், ஆனா ஆட்சி வீட்டுல இருக்கிறார், அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறார். சுக்கிரன் 12ல் இருக்கிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். 12 ஒரு மறைவு ஸ்தானம், ராகு ஒரு பாபகிரகம். ஆனாலும் அந்த 12ஆம் வீடு சுக்கிரனோட சொந்த வீடு என்பதால் அது ஆட்சி உச்சமாக வந்தா அவர் ஸ்ட்ராங் ஆயிடுவார். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சபங்கம் அடைந்து ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் கொடுப்பாரு. அதுதான் கெட்டு இருந்தாலும் வலுவாக இருக்கிற சமயத்துல சுக்கிரன் அதை கொடுப்பார். ஆனா கெட்டு வலு இல்லாம இன்னும் கெட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு செவ்வாய் 6ஆம் இடத்துல ஆட்சி ஆவல, உச்சமாவல, நீச்ச பங்கம் ஆவல, அப்படி போய் உக்காண்டாருன்னு வைங்களேன். அதுவும் பகை வீட்டுல உக்காண்டாருன்னு வைங்களேன். அந்த பொண்ணுக்கு சினிமாவோடைய அந்த சுக்கிர தசை வருதுன்னு வைங்களேன். அதுதான் அந்த மாதிரி வந்ததுன்னு வைங்களேன். சுக்கிரனுடைய தொழிலில் ஆசையை கொடுத்து அதுல வச்சு நாசம் பண்ணி அனுப்போம். அப்புறம் தான் அது தெரியும். அதனால இத்தனை பாயிண்ட் லைனா அப்படியே கோர்வையா வரும்போது அந்த மனிதன் அந்த துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். ஆனா லட்சத்துல ஒருத்தர், 1000த்துல ஒருத்தர், ரைட்டுங்களா? லட்சத்துல ஒருத்தர் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், இவரு தான் அந்த மனிதர்னு தெரியும். 1000த்துல ஒருத்தர் சம்பாதிப்பாரு, ஆனா இவரு தான் அதுன்னு தெரியாது, ரைட்டுங்களா? இதுதாங்க விஷயம். ரொம்ப ஒரு ஆனா ஏன் இந்த பதிவு எடுக்கிறேன்னா, நிறைய பேர் இதுல போயிட்டு டைமு, வாழ்க்கை, எனர்ஜி, பணம், அந்த நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இது எல்லாத்தையும் லூஸ் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு. இந்த சுக்கிர தசை வர வேணும்னு சொன்னோம் பாருங்க, கொடுக்கறதும் சுக்கிர தசையில கொடுக்கும். சுக்கிரன் கெட்டு இருந்தாலும் அப்போ சினிமாவை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணும், சரிங்களா? ஸோ சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாய வலை. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதில் கெட்டவங்களுடைய கதையை போய் கேளுங்க, ஆடி போயிடுவீங்க, சரிங்களா? இந்த பதிவில் சினிமாவை பற்றி பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.